ஹாய் எவ்ரிவான். நேற்று விக்டோரியா நீர்த்தேக்கத்திலே டில்ஷான் மற்றும் ஆயிஷா எனும் இளம் குடும்பத்தினர் உயிரிழந்திருந்தனர். அதே போன்று அவர்களை காப்பாற்ற சென்ற அதே பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரரும் உயிரிழந்திருந்தார். 3 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் முடித்த இளம் தம்பதிகளே இவ்வாறு உயிரிழந்த சோகம் ஏற்பட்டிருந்தது. 2.5 வயது குழந்தையின் பெற்றோரே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். உயிரிழந்த பெண்ணின் சடலமும் காப்பாற்ற சென்ற அந்த பிரதேசத்தை சேர்ந்த சகோதரரின் சடலமும் மீட்கப்பட்டிருந்த நிலையில் டில்ஷானின் சடலம் மீட்கப்படாத நிலையில் அதுவும் பின்னர் மீட்கப்பட்டிருந்தது. அவர்களின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். நேற்று இலங்கை பூராகவும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திய செய்தியாக இளம் குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் நீரிலே மூழ்கியதன் ஊடாக உயிரிழந்திருந்தனர். திகாரியை சேர்ந்த 22 வயதுகளையுடைய ஆயிஷா என்ற பெண்ணும் திகன பிரதேசத்தை சேர்ந்த முகமது டில்ஷான் என்ற 28 வயதுகளையுடைய கணவனுமே விக்டோரியா நீர்த்தேக்கத்திலே மூழ்கியதன் ஊடாக உயிரிழந்திருந்தனர். அதே போன்று அவர்கள் இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் காணாமல் சென்ற நிலையில் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அவரை தேடுவதற்காக நீரிலே இறங்கிய நிலையில் அவரும் காணாமல் சென்று அவரும் உயிரிழந்திருந்தார். இவ்வாறு மூவரும் உயிரிழந்த சோகம் நேற்று இடம்பெற்றிருந்தது. ஆரம்பத்திலே இந்த உயிரிழந்த டில்ஷான் மற்றும் ஆயிஷா ஆகியோரின் சகோதரரே 3வது நபராக உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டாலும் அது அவர்களுடைய சகோதரர் அல்ல. குமுக்கந்துறை பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இவர்கள் நீரில் விழுந்ததை அவதானித்ததன் ஊடாகவே காப்பாற்றுவதற்காக சென்ற நிலையிலே அவரும் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே இந்த சோக செய்தியாக மூவரும் உயிரிழந்த நிலையில் அவர்களின் இறுதி கிரியைகளும் இன்று நடைபெற்றிருந்தது. 3 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் செய்த இந்த தம்பதிகளுக்கு 2.5 வயதிலே ஒரு குழந்தையும் இருக்கின்றார். இந்த நிலையிலே பெற்றோரை இழந்த நிலையிலே அந்த குழந்தை வாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பண்டிகை காலத்தில் அதிக அளவில் இலங்கையில் விபத்துக்கள் ஊடாகவும் இவ்வாறு நீரில் மூழ்கியதன் ஊடாகவும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. எனவே நீர்நிலையங்களுக்கு செல்லும் பொழுது மிகவும் அவதானமான முறையில் செயற்படுவதுடன் நீர்நிலையங்களுக்கு செல்லும் பொழுது நீச்சல் தெரியாதவர்களும் புதிய நீர்நிலைகளில் இறங்கும் பொழுது நீச்சல் தெரிந்தவர்கள் கூட அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். இவ்வாறான உயிரிழப்புகள் அதிக அளவில் நீர்நிலையங்கள் ஊடாகவே ஏற்படுகின்றது. இந்த பண்டிகை காலத்தில் இறுதி 3 நாட்களில் மாத்திரம் விபத்துக்கள் ஊடாக மாத்திரம் 23 பேர் உயிரிழந்திருந்ததுடன் நீரில் மூழ்கியதன் ஊடாக இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். எனவே மிகப்பெரிய சோகமான செய்திகளாகவே இவை காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு சுற்றுலா செல்பவர்கள், உறவினர்களின் வீடுகளுக்கு செல்பவர்கள் நீர் நிலையங்களுக்கு செல்லும் பொழுது அவதானமாக நடந்து கொள்வதுடன் நீர் நிலையங்களில் இறங்குவதில் இருந்து முழுமையாக தவிர்த்து கொள்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. இல்லை என்றால் இவ்வாறான சோகமான செய்திகள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றது. இன்று 3 வருடங்கள் கூட பூர்த்தியாகாத குழந்தை ஒன்று அனாதையாகும் நிலையே மாறியுள்ளது. எனவே அவதானமான முறையில் செயற்படுவது அனைவரின் கடமையாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.